ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால அருஞ்சுவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். கேட்ட வரம் தரும் அபிஜித் நட்சத்திர வழிபாடு. மே மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு நேரத்தில் வரக்கூடிய சக்தி வாய்ந்த 24 நிமிடங்கள் 3 நாளில் வேண்டுதல் நிறைவேற காசு மலை கொட்ட நாம் சொல்ல வேண்டிய ஸ்விட்ச்வேர்டு மற்றும் மந்திரம். சாதாரணமாகவே மாதம் தோறும் ஒரு முறை அல்லது 2 முறை இந்த அபிஜித் நட்சத்திர நேரமானது வரும். அந்த வகையில் இந்த சித்திரை மாதத்தின் அபிஜித் நட்சத்திர நேரம் இன்றைய தினம், அதாவது மே மாதம் 8ஆம் தேதி இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை என்று வந்திருக்கு. இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நாம் இறைவனிடம் என்ன பிரார்த்தனை வைத்தாலும் அது அப்படியே கூடிய விரைவில் நடக்கும் அப்படின்றது நம்பிக்கை. 28வது நட்சத்திரமாக இருக்கக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திரத்தை மனிதர்களுக்கிட்ட கொடுத்தா அவர்கள் தவறாக அதை பயன்படுத்தி கொள்வார்கள் அப்படின்றதுக்காக கிருஷ்ண பரமாத்மா இந்த நட்சத்திரத்தை தன்னுடைய மயிலிறகில் ஒளித்தி வைத்ததாக நம்முடைய சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய புராண கதைகள் சொல்லுது. உத்திராடம் மற்றும் திருவோண நட்சத்திரத்துக்கு இடைப்பட்ட இந்த 24 நிமிட காலத்தை தான் நாம் அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு மாதமுமே இந்த 2 நட்சத்திரத்துக்கும் இடைப்பட்ட நேரம் அபிஜித் நட்சத்திர நேரமாக சொல்லப்படுது. அபிஜித் முகூர்த்தம் அப்படின்றது வேறு, அபிஜித் நட்சத்திரம் அப்படின்றது வேறு. அபிஜித் முகூர்த்தம் அப்படின்றது தினந்தோறுமே வரக்கூடிய ஒரு முகூர்த்த நேரம் தான். இது பார்த்திங்கன்னா காலை 11:45 மதியம் 12:15 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தை தான் நாம் அபிஜித் முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. தினந்தோறும் இந்த நேரத்தில் கூட நம்முடைய வேண்டுதலை பிரபஞ்சத்திட்டு சொன்னாலும் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் கூட அதைவிட சக்தி வாய்ந்தது தான் மாதந்தோறும் வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர நேரம். இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் இந்த நாளில் எந்த நேரத்தில் வருது, நாம் எப்படி இறைவனுக்கிட்ட வேண்டுதல் வைக்கணும், இந்த நாளில் நாம் சொல்ல வேண்டிய ஸ்விட்ச் வேர்டு என்ன, அதே மாதிரி பணமழை பொழிய நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன, அது குறித்த தகவலை தான் இந்த பதிவில் மிக தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் ஹைப்பும் கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஓம் கிருஷ்ணாய நமக அப்படின்ற ஒரு கமெண்ட்டும் கொடுத்துருங்க. இந்த வருடம் சித்திரை மாதத்துக்கான அபிஜித் நட்சத்திர நேரம் பார்த்தீங்க அப்படின்னா மே மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 9:08 9:32 வரைக்கும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் இருக்குது. இந்த நேரத்தில் வீட்டோட பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்துட்டு கிருஷ்ண பரமாத்மாவை மனதார நினைத்து உங்களுடைய பிரார்த்தனையை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் சொல்லணும். முதல் முறை அபிஜித் நட்சத்திர நேரத்தில் என்ன பிரார்த்தனை செய்கிறீங்களோ அந்த பிரார்த்தனை நிறைவடைகிற வரைக்கும் அடுத்தடுத்த மாதம் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரத்திலும் ஒரே பிரார்த்தனையை தான் நீங்கள் வைக்கணும். மாறி மாறி பிரார்த்தனை செய்யும் போது வேண்டுதலுக்கான பலன் கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைக்காது. அதனால் ஒரு தடவை ஒரு பிரார்த்தனை வைங்க. அந்த பிரார்த்தனை நிறைவேற வரைக்கும் மாதம் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரத்தில் அதே பிரார்த்தனையை நீங்கள் வச்சுட்டுருங்க. பூஜை அறையில் ஏற்றி வைத்திருக்கக்கூடிய விளக்குக்கு முன்னாடி உங்களுடைய வேண்டுதலை வைக்கலாம். நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு, நோய் நொடி தீர, பிள்ளைகள் நன்றாக படிக்கிறதுக்கு, கடன் தீர, இப்படி என்ன வேண்டுதலை வைத்தாலும் சரிதான். நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சுருக்கீங்களோ அது சம்மந்தப்பட்ட மந்திரங்களை சொல்லியும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னா ஹனுமன் மந்திரம் சொல்லலாம். கடன் சுமை குறைய வேண்டும் அப்படின்னா மகாலட்சுமி மந்திரம் சொல்லலாம். பணவரவு அதிகரிக்கணும் அப்படின்னா குபேரர் மந்திரம். இப்படி உங்களுக்கு தெரிந்த மந்திர உச்சாடனங்களை செய்தும் இந்த பிரார்த்தனையை நீங்கள் இறைவனுக்கிட்ட வைக்கலாம். உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அது கூட பார்த்தீங்கன்னா உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டு மந்திரத்தை கூட இந்த நேரத்தில் நீங்கள் சொல்லலாம். அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. ஆக மொத்தம் இந்த 24 நிமிடங்களும் உங்களுடைய மனது பார்த்தீங்கன்னா ஒரு நிலைப்படணும். இந்த 24 நிமிடத்தில் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்பிக்கையோடு உங்கள் பிரார்த்தனையை நீங்கள் சொல்லணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்பிக்கை 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 தாங்க. நம்பிக்கை இல்லாமல் நாம் என்ன செய்தாலும் அது நிச்சயம் பலன் தராது. நம்பிக்கையோடு இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அதுவும் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரம். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மகாலட்சுமி தேவியை வழிபாடு செய்வதும் சுக்கிரனை வழிபாடு செய்வதும் மிகுந்த பலனை நமக்கு கொடுக்கும். பணத்தட்டுப்பாடு வராது. காசு மலை பொழிய, பணமழை பொழிய இந்த நேரத்தில் நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் குறித்த தகவலையும் நாம் பார்க்கலாம். பெரிய பெரிய கோடீஸ்வரர்களுடைய பட்டியலில் உங்களுடைய பெயரும் இடம்பெற வேண்டுமா, நீங்கள் செல்வந்தராக மாற வேண்டும் அப்படின்ற கனவு நினைவாக
வேண்டும் அப்படின்னா இன்றைய தினம் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரத்தை நீங்கள் தவற விடவே கூடாது. மிக மிக அதிசயமான அபூர்வமான அதிசக்தி வாய்ந்த நேரம் தான் இந்த நாளில் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரம். இந்த நேரத்தில் கடவுள்கிட்ட நீங்கள் என்ன கேட்டாலும் அது உடனே கிடைக்கும். இந்த நேரத்தில் கோடி கோடியாக பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூட்சமான மந்திரத்தை பற்றி தான் நாம் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு எந்த தகுதியும் உங்களுக்கு வேண்டாம். மந்திரத்தின் மீதும் வழிபாட்டின் மீதும் அபிஜித் நட்சத்திர நேரத்தின் மீதும் நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் கோடீஸ்வரராக மாறிடலாம். இன்று இரவு வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் பூஜை அறையில் நாம் முன்பே சொன்னது போல் 2 நெய் விளக்குகள் ஏற்றி வச்சுட்டு கிருஷ்ண பரமாத்மாவை உன் திருவடி பாதங்கள் சரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரத்தை உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு கண்களை மூடிக்கிறங்க. ஓம் ரீங் தனஞ்சயனே போற்றி போற்றி அப்படின்ற இந்த மந்திரத்தை 24 நிமிடங்களும் முழுமையாக நாம் உச்சரிக்கணும். தனஞ்சயம் இது இரண்டையும் சேர்த்து உங்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரம்தான் ஒரு மந்திரம். தனம் என்ற வார்த்தை வெறும் பணத்தை மட்டும் குறிக்காதுங்க. நகை, பணம், குழந்தை பாக்கியம், வீடு, மனை, வாகனம் இது அனைத்துக்குமே தனம் அப்படின்ற பெயர் பொருந்தும். தனம் என்ற பெயர் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தையாகவும் சொல்லப்படுது. இவை அனைத்திலும் நாம் வெற்றி காணணும் அப்படின்னா அதற்கு உண்டான வார்த்தை ஜெயம். தனம், ஜெயம் இந்த 2 வார்த்தைகளை சேர்த்து இந்த பிரபஞ்சத்தோடு நம்மை இணைக்கக்கூடிய பீஜ மந்திரம் தான் ஓம் ரீங். அதனால் இந்த 24 நிமிடத்தில் ஓம் ரீங் தனஞ்சயனே போற்றி போற்றி அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. மற்ற எதையும் காதில் வாங்கிக்காதீங்க. குறிப்பிட்ட 24 நிமிடத்தில் ஒரே ஒரு பச்சை கற்பூரத்தை கையில் வச்சுக்கிட்டு இங்கே சொல்லியிருக்கக்கூடிய இந்த பணவசிய மந்திரத்தை மட்டும் சொல்லி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன வேண்டுமோ அதை நீங்கள் கேட்டு பாருங்கள். நீங்கள் கேட்டதை இந்த பிரபஞ்சம் சீக்கிரமாகவே உங்கள் கையில் கொண்டு சேர்க்கும். 24 நிமிடத்தில் எத்தனை முறை இந்த மந்திரத்தை சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்கள் சொல்லுங்கள். கணக்கு ஏதும் இதுக்கு கிடையாது. இந்த 24 நிமிஷமும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இன்றைய சூழ்நிலையில் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண பிரச்சனை தான். பணம் வந்துட்டால் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையில் முக்கால்வாசி பிரச்சனை தீர்ந்து போயிடும். அதற்காகத்தான் பச்சை கற்பூரத்தை உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு நாம் இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன் பார்த்தீங்கன்னா பணவசியத்துக்கு முக்கியமான பொருள் பச்சை கற்பூரம். இந்த வழிபாட்டை முடிச்சுட்டு அந்த பச்சை கற்பூரத்தை பணம் வைக்கக்கூடிய இடத்துல கொண்டு வச்சுடுங்க. உங்களுக்கு ஆரோக்கியம் வேணும், குடும்ப சந்தோஷம் வேணும், குடும்ப ஒற்றுமை வேண்டும் அப்படின்னாலும் இந்த வழிபாட்டை நீங்கள் கடைபிடிக்கலாம். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய சக்தி இந்த மந்திரத்துக்கு இருக்குது. இந்த நாளை தவற விடாதீங்க. இந்த நாளில் மகாலட்சுமி தாயாருடைய அருளும் நிறைந்து இருக்கு. பெருமாளுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் 3 நாட்களில் நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறுவதற்காக நாம் சொல்ல வேண்டிய ஸ்விட்ச் வேர்டு பற்றின தகவலையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். எல்லோருடைய வாழ்க்கையிலும் பார்த்திங்கன்னா ஒரு தேடல் அப்படின்றது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த நல்ல விஷயம் கூடிய விரைவில் நடக்கணும். இல்லைன்னா அந்த நல்லது நடந்தால் வாழ்க்கையில் ஓரளவுக்கு செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு வச்சுக்குவோம். உங்களுடைய தேடலை நீங்கள் பூர்த்தி செய்ய நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த நல்ல விஷயம் சீக்கிரமே நல்லபடியாக நடக்க ஒரு அரிய வாய்ப்பு தான் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த அபிஜித் நட்சத்திர நேரம். இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நம்ம எல்லோருக்கும் தெரியும், பிரபஞ்சத்துக்கிட்ட நாம் என்ன ஒரு வேண்டுதல் வைத்தாலும் அது அப்படியே நடக்கும் அப்படின்றது. அது கூடவே நம்ம ஏற்கனவே சொன்னபடி நீங்கள் அந்த வழிபாடுகள்லாம் செஞ்சுட்டு மந்திரங்களையும் சொல்லிட்டு இதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப மிக எளிமையான ஒரு வார்த்தை தான். ஆங்கிலத்தில் தான் நாம் இந்த ஸ்விட்ச் வேர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு மந்திர வார்த்தை அப்படின்னு சொல்லப்படுது. வேண்டியதை உடனே உங்கள் கையில் கொண்டு சேர்க்கக்கூடிய மந்திர வார்த்தை தான் இந்த ஸ்விட்ச் வேர்ட். ட்ரீம் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விட்ச் வேர்ட். இந்த வார்த்தையை அபிஜித் நட்சத்திர நேரம் வரும்போது அந்த நேரத்தில் நம்ம சொன்ன அந்த மந்திரமும் நீங்கள் சொல்லலாம். அது கூடவே இந்த ஸ்விட்ச் வேர்டையும் நீங்கள் சொல்லலாம். அப்படி சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கும் நல்லது கூடிய விரைவில் உங்களுக்கு நடந்துவிடும். நாம் இங்கே 3 விதமான வழிபாட்டு முறைகள் சொல்லியிருக்கோம். அதில் நீங்கள் மந்திர வழிபாடு செஞ்சுக்கலாம். இந்த ஸ்விட்ச் வேர்டையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லைன்னா தீப வழிபாடு மட்டும் செய்துட்டும் நீங்கள் மனதார பிரார்த்தனை வச்சுக்கலாம். இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படின்றது இரவு நேரத்தில் வர்றதுனால அனைவருமே இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறது தான் சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் வெளியில் இருந்தால் கூட ஒரு நிமிஷம் கண்களை மூடி உங்களுடைய வேண்டுதலை சொல்லிவிட்டு இந்த வார்த்தையை ஒரே ஒரு முறை
சொன்னால் கூட உங்களுடைய வேண்டுதல் அதிவிரைவாக பலிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா பூஜை அறையில் கிருஷ்ண பரமாத்மாவை நினைத்து நம்ம முன்பே சொன்னது போல் 2 நெய் தீபம் ஏற்றி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த வார்த்தையை 108 முறை சொல்லலாம், அல்லது 308 முறை இந்த வார்த்தை சொல்கிறது மூலமாக நீங்கள் வேண்டியதை எளிதில் உங்களால் அடைய முடியும். இன்றைய தினம் வந்திருக்கக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை அனைவருமே சரியாக பயன்படுத்திக்கிறங்க. நிச்சயமாக உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் அப்படின்ற தகவலை சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அபிஜித் முகூர்த்தம் டெய்லியுமே வருது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அதை பற்றின முழு தகவலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கமெண்ட் செக்ஷனில் அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக அது குறித்த முழு தகவலையும் ஒரு வீடியோவாக போடுறேன். மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.